அசோக் குமார், பாம்ப் ஸ்குவாட் ஸ்பெஷலிஸ்ட். ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காக தான் இருந்திருக்கு. திடீர்னு அது எப்படி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நீ தீவிரவாதியாக மாறின? எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் இருந்தார். உங்களை பார்த்தா அவர் ஞாபகம் தான் வருது. அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் லிஃப்ட்லேயே சொல்லணும்னு நினச்சேன். ராங் டைமிங். நீயும் ஏடிஎஸில் இருந்தவன். விசாரணை எப்படி இருக்கும்னு உனக்கும் தெரியும். ஸோ டாக். உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல? எத்தனாவது மாதம்? என்ன மிரட்டரியா? டோன்ட் பி சில்லி. சும்மா விசாரிச்சேன். ஏய், இந்த விளையாட்டில் என்கிட்ட வச்சுக்காத. உன்னை எப்படி பேச வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இன்னும் 5 நிமிஷத்தில் இங்கேருந்து கிளம்பிடுவேன். நான் இருக்கும்போது அது நடக்காது. சார், ஜேசிபி உங்களை பார்க்க வந்திருக்காரு. ஏதாவது சொன்னானா? இது வரைக்கும் இல்லை சார், பட் சீக்கிரம் சொல்ல வச்சிடுறேன். குட் ஒர்க் பிரகாஷ். தேங்க்யூ சார். இனிமேலேருந்து நான் அவனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சார், என் விசாரணை பாதில் நிற்குது. முடிச்சுட்டு அனுப்புகிறேன். அவனை நான் விசாரிக்கிறேன். யூ டோன்ட் வரி. சார், நான் அவனை கேட்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் பிரகாஷ், ஐ எம் யூ. இந்த நிமிஷத்துலேருந்து அசோக் என் பொறுப்பு. சொன்னல பிரகாஷ், அடுத்த 5 நிமிஷத்தில் நான் அங்கேருந்து கிளம்பிடுவேன்னு. அசோக், என்ன கொன்னுட்டா எல்லாம் முடிஞ்சிடாது. உன்னை கொல்லாம விட மாட்டாங்க. சாவுக்கு பயந்தவனுக்கு தினம் தினமும் சாவு. எதுக்குமே பயப்படாதவனுக்கு ஒரு தடவை தான் சாவு. அது என்னைக்கு வந்தாலும் சரி. சாரி, தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ கேட்டதெல்லாம் நான் பண்ணித்தரேன். சாரி மேன். சாரி சீஃப். உங்களை சீஃப்னு கூப்பிடலாம்ல. உன்னோட அசோக் எங்களோட சீனியர் ஆஃபீஸரை நடு ரோட்டில் சுட்டு கொண்டிருக்கான். நீ 20 வருஷமாக அவன் கூட இருந்திருக்க. இப்போ என்ன பிளான் பண்ணிட்டு இருப்பான், எங்கே இருப்பான்னு உனக்கு நிச்சயமாக தெரியும். இப்போ உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு உனக்கு இருக்கிறது ஒரே வழி. சார், அசோக் எதிராக அப்ரூவராக மாறிடு. உன்னை விட்டுல. சார், நான் உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸ் தரேனே. நீங்கள் எல்லாரும் பண்ண எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு அப்ரூவர் ஆகிடுங்களேன். அசோக் உங்களை விட்டுருவார். அதுக்கப்புறம் நீங்கள் அவரை தேட வேண்டிய அவசியமே இருக்காது. என்ன சார்? ராகவன் டிஸ்கில் இருக்கிறது எல்லாமே ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸ். மினிஸ்டரோட பினாமி சர்மா, ரம்யா ராதாகிருஷ்ணன், ஜேசிபி மிலன். ஜி, அவங்க மட்டும் இல்லை, நிறைய பொலிட்டீஷியன்ஸோட அக்கௌண்ட்ஸ் இருக்குது. கோடி கோடியாக பணத்தை பதுக்கி வச்சுருக்காங்க. பல பேரை ஏமாற்றி அவங்க ரத்தத்தை உறிஞ்சு அதை பணமாக ஸ்விஸ் அக்கௌண்ட்டில் சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த பணத்தையும் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு மாற்று. இது யார் அக்கௌண்ட்? நேரம் வரப்ப சொல்கிறேன். நேரம்? ஓ, மறக்காமல் சொல்லிவிடுங்க. மகாதேவ் ராணை மட்டுமல்ல, அவன் சம்மந்தப்பட்ட எல்லாருடைய பணத்தையும் எடுத்து
அவங்க செஞ்ச ஊழலை எக்ஸ்போஸ் பண்ணி ஒட்டு மொத்தமாக அழிக்க போகிறேன். ஓ ஷிட் சீஃப், அன்பிலீவபிள். எந்த அக்கௌண்ட்லையும் பணம் இல்லை, வெறும் மினிமம் பேலன்ஸ் மட்டும்தான் இருக்கு. நினச்சேன் ஆடிட்டர் ஸ்ரீராம் ராகவன் வீட்டிலேருந்து ஹார்ட் டிஸ்க் திருட்டு போனதும் மொத்த பணத்தையும் வழிச்சு எடுத்துட்டாங்க. இங்க இல்லைன்னா எங்கே வச்சிருப்பானுங்க? கமான் பேபி, ஷோ அப், கமான் ஷோ அப். எஸ் சீஃப், மொத்த பணத்தையும் குறிப்பிட்ட ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிருக்கானுங்க. அண்ட் அந்த அக்கௌண்ட் துபாயில் இருக்கு. யார் பேர்ல? ஓ இட்ஸ் எ பேப், தீக்ஷா. தீக்ஷா. தீக்ஷா ராணி மகாதேவ் ராணியோட ஒரே பொண்ணு. ஐ திங்க் மகாதேவ் ராணி அவன் பணத்தையும் அவன் சம்மந்தப்பட்டவங்களோட பணத்தையும் சேஃபாக அவன் பொண்ணு பேருக்கு மாற்றிருக்கான். வெரி கிளவர், ஸ்மார்ட் மூவ். எடுக்கணும். யார் தீக்ஷாவியா? பணத்தடா. ஓ ஓகே, ஐம் சாரி. அது பண்ணலாம், ஆனால் அதில் சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இந்த அக்கௌண்ட் நான் பிரேக் பண்ணணும்னா தீக்ஷாவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தேவை. அது இங்கேருந்து முடியாது.